நம்மோடு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார். இப்போ ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இதை நாங்கள் 4 மாதத்துக்கு முன்பே தோழர் ராதாகிருஷ்ணன் இங்கேருந்து பேசினோம். இந்த 4-5 மாதங்கள் இருக்கும், எனக்கு ஞாபகம் சரியாக இருந்தால் இதுவரை ஏன் விட்டிருந்தார்கள், என்ன நடக்கிறது, நாங்கள் பேசியதில் நீங்கள் என்ன பண்ணுறது? முதல்ல நீங்கள் அதிர்ச்சி சொல்கிறீங்க, எனக்கு அதிர்ச்சியாக இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட அது அதிர்ச்சி தரவில்லை. என்ன 1971, 72, 73 காலத்தில் சென்னை மாநகராட்சியில் மஸ்டர் ரோல் ஊழல் என்று தொடங்கியது. உள்ளாட்சி அமைப்புகளில் எனக்கு தெரிந்தவர்களே சுதந்திர இந்தியாவிலே உள்ளாட்சி அமைப்புகளிலே ஊழல் என்பது அங்கே தான் தொடங்கியது. இதை வைத்து எம்ஜிஆர் ஒரு பாட்டு கூட பாடினார், நேற்று இன்று நாளை திரைப்படத்தில். திமுகவிலிருந்து தொடங்கியது, நகரசபையிலே ஊழல் செய்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை நான் படித்தேன் காஞ்சியில் 72, 73 தொடங்கியது. அதில் ஒரு நகரசபை சொல்லட்டுமா இன்று. அப்போது ராமன் இல்லை, இந்த உள்ளாட்சி அமைப்புகளிலே ஊழல் என்பது இன்று நேற்று வந்தது அல்ல. அது தொடங்கி வைத்ததும் அதை தொடர்வதும் அதை இன்னும் ஆணித்தரமாக ஆழமாக கொண்டு செல்வதும் ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் தான். சரிங்களா? கட்சியின் பெயர் நான் சொல்வதில்லைங்கிறத உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஆனால் 1971, 72 சில ஆயிரங்களாக இருந்த ஊழல் இப்போது நம்முடைய மதிப்புக்குரிய தவறு சொன்னது மாதிரி இப்போது பல கோடிகளாக அது மாறி இருக்கிறது. அவ்வளோதான். அதனால் இது ஒன்றும் அதிர்ச்சியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது வந்து பரிணாம வளர்ச்சி, இது அப்படியே வளர்ந்து கொண்டே வருகிறது. சரிங்களா? உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஊழல் தான் இருக்கிறதுலே மிகவும் மோசமான ஊழல். ஊழல்களே மிகவும் ஆபத்தான மிகவும் மோசமான ஊழல் சொன்னால் உள்ளாட்சி அமைப்பு. எந்த அடிப்படையில்? ஆமாம், என்னென்ன உள்ளாட்சி அமைப்பு தான் அடித்தட்டு மக்களுக்கு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு. இப்போ ஒரு அடித்தட்டு மக்களுக்கு வந்து அவங்க தெரு சரியில்லை, அவங்க விளக்கு சரியில்லை, அவங்க சாக்கடை சரியில்லை, எதுவும் சரியில்லை அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள் தான் அவங்க முறையிடவே முடியும். அவங்களாம் சட்டமன்றத்துக்குலாம் வந்து முறையிடலாம் முடியாது, நாடாளுமன்றத்துக்கெலாம் போகவே முடியாது. அப்போ அவங்க எங்கே சென்று முறையிட முடியும்னு சொன்னால் அங்கே வந்து நகராட்சி அமைப்புகள்லாம் உள்ளாட்சி அமைப்புகள் தான் செல்லவே முடியும். உள்ளாட்சி அமைப்புகள் தான் நேரடியாக மக்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அங்கே, அதாவது மக்கள் வந்து they have been direct contact with the concerned authority. ஆமாம், நேராக போய் எனக்கு பல்ப் இல்லை கேட்கலாம். ஆமாம், உங்களுடைய காந்திய அரசியலில் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பதே உள்ளாட்சி அமைப்புகள் தான். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அது காமராஜர் காலமாக இருக்கட்டும், எம்ஜிஆர் காலமாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையார் காலமாக இருக்கட்டும், பொதுவாக உள்ளாட்சி அமைப்புகளிலே ஏதேனும் ஒரு ஊழல் கடைபிடிக்கிறதுன்னு சொன்னால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். நம்ம பார்த்துருக்கோம் பல சமயங்களில். ஆனால் இப்போது ஒரு புதுமையான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. என்னென்னா, ஒரு கிராம தலைவர் மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து அவரை பதவி நீக்கம் செய்கிறார். ஓகே, சமயம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்தது. அப்புறம் குற்றாலத்தில் நடந்தது. இது தவறுன்னு நான் கட்டுரை எழுதினேன். அப்புறம் மாண்பு உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி ஒரு அரசு அலுவலர் வந்து பதவி நீக்கம் செய்வது என்பது கூடாது அப்படிங்கிறது எடுத்தோம். ஜனநாயக ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு மிதமிஞ்சி போனால் ஒரு 5000 ரூபா 10,000 ரூபாயோ அதுவும் முறைகேடு செய்தாங்க, அவ்வளோதான். அவர்களை மாவட்ட ஆட்சியர் பதவி நீக்கம் செய்தார், கலெக்டர் பதவி நீக்கம் செய்கிறார். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் தவறு செய்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கு நம்முடைய பஞ்சாயத்து சட்டம், தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் அதற்கு வழிவகுத்திருக்கிறது. ஆனால் இத்தனை 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக தெரிகிறது. பதவி விலகுகிறார்கள், இது பற்றி பேசப்படுகிறது. ஆனால் இவர்கள் மீது ஏன் எந்த நடவடிக்கையும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த மாவட்ட ஆட்சியர் ஏன் எடுக்கவில்லை? நீங்கள் வந்து அரசியல் காரணத்துக்குள்ளலாம் போகிறீங்க, அதுக்குள்ளாமல் இதுக்கு மாவட்ட ஆட்சியர் என்ன முடிவு? மாவட்ட ஆட்சியர் எடுத்துருக்கணும்ல. இவ்வளோ இருக்கே அவர் என்ன கேட்டார்? அட்லீஸ்ட் அவர் வந்து ஒரு அறிக்கையாவது தாக்கல் செய்திருக்கிறாரா, கேட்டிருக்கிறாரா, விவரம் கேட்டிருக்கிறாரா, விளக்கம் கேட்டிருக்கிறாரா, அழைத்து ஏதாவது கேட்டிருக்கிறாருன்னா ஒன்றுமே இல்லை. எனக்கு எந்த ஒரு தகவலும் வந்ததாக தெரியவில்லை. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒட்டுமொத்த நிர்வாகமும் யாரோ ஒருவருக்கு அடிபணிந்து நிற்கிறது அப்படின்னு நல்லா தெரியுது. சரிங்களா? அது ஒருவராக இருக்கணுங்கிற அவசியம், ஒரு கும்பலாக இருக்கலாம், ஒரு கட்சியாக இருக்கலாம். இது மிக 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 மோசமான ஒரு முன்னுதாரணம் ஜனநாயகத்தில். ஆனால் திரும்ப சொல்லுகிறேன், உயர்மட்டத்தில் அதிகார மட்டத்தில் உங்களுக்கு வந்து கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய செய்யக்கூடிய ஊழல் என்பது வேறு. ஆனால் அடித்தட்டு மக்களுடன் நேரடியாக தொடர்பு உள்ளாட்சி அமைப்புகள் நடக்கக்கூடிய இந்த ஊழல் என்பது மிக மிக ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம். அது எனக்கு தெரிந்த வரையில் 2 மாநிலங்கள் தான் இது மிக மோசமாக நடந்திருக்கிறதோன்றது. ஒன்று பீகாரில் நடந்ததுன்னு நினைக்கிறேன், அடுத்தது இங்கே தமிழ்நாட்டில் ஸ்கீமுக்கு அப்புறம் இதுதான் கால்நடை தீவன ஊழலுக்கு அப்புறம் அநேகமாக மிகப்பெரிய ஊழலாக நான் பார்க்குறேன். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பீப்புள் ஆர் பிகமிங் இன்டிஃபரண்ட் டு கரப்ஷன் சார்ஜஸ். அதே ரொம்ப மோசமாக தெரியும். மக்கள் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பொருட்டாக மதிக்காமல் சென்று கொண்டிருக்கலான்னு ஒரு அபாயமான ஒரு விஷயம். அதுதான் நாம் இப்போ விவாதித்து கொண்டு இருக்கிறோம். இப்படி நம்ம தோழர் வந்து ரொம்ப ஆவேசமாக சொல்கிறாரு, ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாரு, ஆதாரங்களும் எடுத்து சொல்கிறாரு. அப்போது யார் கேள்வி கேட்டுருக்கணும்னா, உள்ளாட்சி அமைப்பில் நடக்கக்கூடிய இந்த ஊழலுக்கு குறைந்தபட்சம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்கணும்ல. ஒரு சின்ன கேள்வி, லெட் இட் பி கிளியர், வெரி ஐ எம் ஆஸ்கிங் யூ.
இந்த டாஸ்மேக் ஊழல் வந்து நான் அந்த ரிப்போர்ட்டை படித்தேன் 6/3/2025 நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வார்த்தை எ வெல் ஆர்டிஸ்டட் தி ஸ்கீம் ஆஃப் அன்அக்கௌண்டட் த கேஷ் ஜெனரேஷன் அண்ட் இலிசிட் பேமெண்ட். இலிசிட் பேமெண்ட் சட்டவிரோதமான நடவடிக்கை. த கொலிஷன் பிட்வீன் டிஸ்லரிஸ் அண்ட் பாட்டிலிங். பட் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இல்லை, அதுதான் நான் முதலே நம்ம இங்கே பேசும்போதே சொன்னேன். நடவடிக்கை அந்த நடவடிக்கை எல்லாமே நீங்கள் பாருங்களேன், 2 விதமாக இருக்கிறது. ஒன்று, மாநில அரசின் கையிலே ஊழல் தடுப்புத்துறை இருக்கிறது, ஊழல் கண்காணிப்பு தடுப்புத்துறை இருக்கிறது, டிவிஎஸ் இருக்கிறது. அவர்கள் தான் இதுக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். மத்திய அமைப்பு உள்ளே வருவதை நானும் கூட கொள்கையாளர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இங்கே கூட நான் சொல்லியிருக்கேன், அமலாக்கத்துறைக்கு அங்கே வேலையே இல்லை, இவங்க தான் இருக்கணும். ஆனால் இது யார் கண்ட்ரோல் இருக்குன்னா மாநில அரசின் கண்ட்ரோல் இருக்காது. ஒரு அட்டானமஸ் பாடின்னு பெயரளவுக்கு தான் இருக்குது. இப்போ பெயரளவுக்கு தான் அட்டானமஸ் பாடியாக இருக்கிறது. அது எப்படி இருக்க முடியும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், மன்னிக்க யாரையும் நான் குறை சொல்வதற்காக இல்லை, ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், தன்னாட்சி அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஊழல் கண்காணிப்பு துறையாக இருக்கட்டும், எதுவுமே அந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பிடிக்கு வெளியே இருப்பதாக நான் கருதவில்லை. அவங்களுக்குள்ளே தான் இதெல்லாம் அடங்கியிருக்கிற போது என்ன உண்மை வெளிவரும் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட நீதிமன்றத்திலே கூட இவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வழங்க வருவதாக தெரியவே இல்லை. என்ன பண்ணுறாங்க? 2000 பக்கம் 3000 பக்கம் அறிக்கை கொண்ட ஒரு கேஸ் கட்ட 4-5 நாட்களிலே படித்து அதுக்கு அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கி விட்டு அடுத்த நாளே ஓடிவிட்டு செல்கிறார் ஒரு மாவட்ட நீதிமன்றம். இது எப்படி நடந்தது அப்படின்னு உயர்நீதிமன்றம் கேட்டால் இது யார் பொறுப்பேற்க இருக்கணும் சொல்லுங்கள்? மொத்தமாக ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் மஸ்ட் புறையோடி போயிருக்கிறேன். ஏன்னா நான் எதுக்கு நான் உங்கள்கிட்ட இதை பேசினேன்னா, நீங்கள் ஒரு உயர்துறை மத்திய அரசு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். இது வந்து நம்ம யாருக்கு எதிராகவும் இல்லை. எனக்கு இவ்வளவு பெரிய அளவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அடித்துவத்தில் இருக்கும் கீழ்நிலை மக்களுக்கு அதிகாரத்தை பெறுவதும் உரிமை பெறுவதும் ஊராட்சிகள் தான். ஆமாம், ஒரு லைட் ஒரு சாக்கடையாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அங்கேயே இந்த மாதிரி தூர்வாரம். நீங்கள் அதிர்ச்சியாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? 1971-72 எனக்கு அந்த அதிர்ச்சி இருந்தது. 1971-72 அந்த மஸ்டர் ரோல் ஊழல் வெளியே வருகிற போது எனக்கு உண்மையிலே அது அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் 2025 வருகிற போது எனக்கு அது அதிர்ச்சியாகவே இல்லை. அதாவது அது இயல்பாக மாறி எல்லாமே பழகிட்டு இயல்பாக மாற்றியிருக்கிறார்கள். சார் ஆக்சுவலி இடி ரைடை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன எடுத்திருக்காங்க? முன்னாலேயே அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் 1000 கோடி ரூபா கூட போது நம்ம புகார் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அது திரும்ப ரீடெண்டர் போச்சு. கீழே ஒரு வார்த்தை, the coalition between distilleries and bottlings யாரு, டிஸ்டிலரி யாரு, அவர்களுக்குள்ள என்ன கனெக்ஷன், இலிசிட் பேமெண்ட் கொடுத்தாங்களே, என்ன நடந்துச்சு? 50 பாட்டிலுக்கு தான் கணக்கு அமைச்சிருக்காங்க. நம்ம 3 பாட்டில் சேல்ஸ். ஆமா, we have been waiting. சரி சார், நீங்கள் சொல்லுங்கள். நிறைய நீங்கள் எல்லாம் கேட்டதான் சொல்கிறேன். என்ன ஒரு அபாயகரமான ஒரு போக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஊழல் முறைகேடு நடந்தாலும் மத்திய புலனாய்வுத்துறை என்று சொல்லக்கூடிய சிபிஐ மாநில அரசின் அனுமதி இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது, எந்த விசாரணை நடத்தக்கூடாதுன்னு ஏற்கனவே போட்டிருக்காங்க. இவங்க தான் போனாங்க. ஆமாம், எனக்கு புரியல. ஊழல் முறைகேடு யார் கண்டுபிடிச்சா என்ன? மத்திய புலனாய்வுத்துறை கண்டுபிடிச்சா என்ன உங்களை மாநில அரசில் இருக்கக்கூடிய உங்கள் கட்டுப்பள்ளி துறை மிக நிச்சயமாக எதுவும் கண்டுபிடிக்க போகிறதில்ல, வெளியே சொல்ல போகிறதில்ல, ஆய்வு செய்ய போகிறதில்ல. அப்படியே கண்டுபிடிச்சி ஆய்வு செய்தாலும் உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு அறிக்கை வழங்க போகிறார்கள்னு தெரியும். அப்போது மத்திய புலனாய்வுத்துறை வரவே கூடாதுன்னு நீங்கள் தடுக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும்? பொதுவாக சொல்கிறேன். என் மீது என்ன தவறு இருக்கிறது என்று இவரால் தான் கண்டுபிடிக்க முடியும். நான் வச்சு ஒரு வேலையை வந்து கண்டுபிடிக்க முடியாது. நான் என்ன தவறு செய்ய அண்ணன் தானே கண்டுபிடிக்கணும். நான் ஒருத்தர் வந்து வேலைக்கு வச்சுருக்கேன், மாதம் சம்பளம் கொடுக்குறேன், அவன் வந்து சொல்லுவானா? அப்போது என் மீது கூடிய ஊழல் முறைகேடுகளை விசாரித்து சொல்வதற்கு ஒரு மத்திய புலனாய்வுத்துறை இருக்கிற போது, ஒரு அமைப்பு இருக்கிற போது உள்ளவே வரக்கூடாது, அனுமதி கொடுக்காமல் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு இது எங்களுடைய உரிமை, ஊழல் செய்வது எங்களுடைய உரிமை, மாநில அரசினுடைய உரிமை, இதை கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. இதுதான் அர்த்தமா? அது அப்படி இருக்கிற போது உள்ளாட்சி அமைப்புகளாக இருக்கட்டும் அல்லது உயர் பொறுப்புகளாக இருக்கட்டும் எங்கேயுமே இந்த ஊழலுக்கு எதிரான ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை என்பது இந்த மாநிலத்தில் இப்போது இருக்கக்கூடிய இந்த ஒரு ஏற்பாட்டிலே நடைபெறும் என்று சாத்தியமே இல்லை. அது சாத்தியமே இல்லை. அதனால் என்ன பேசலாம்.